இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்த்துட்டு வர போறது டெசிமல் நம்பர் சிஸ்டம் அப்படின்ற நம்பர் சிஸ்டத்துல இருந்து ஆக்டல் நம்பர் சிஸ்டத்துக்கு எப்படி நாங்க ஒரு நம்பரை கன்வெர்ட் பண்ணலாம்னு பார்த்துட்டு வர போறோம். ஆல்ரெடி நாங்க பார்த்த ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நம்பர் சிஸ்டம்ஸ் அப்படின்றதுன்ற இன்ட்ரடக்ஷன் கவர் பண்ணியிருப்போம், பார்ட் 1 சீரீஸ். தென் செகண்ட் செஷன்ல நாங்க கவர் பண்ணியிருந்தோம் டெசிமல் நம்பர் சிஸ்டத்துல இருந்து பைனரி நம்பருக்கு அப்படி கன்வெர்ட் பண்ணலாம் மாதிரி பார்த்திருந்தோம். ஸோ இந்த வீடியோ டியூட்டோரியல் நாங்க பார்க்க போறது டெசிமல் நம்பர் சிஸ்டத்துல இருந்து ஆக்டலுக்கு அப்படி கன்வெர்ட் பண்ணலாம் இனிஷியலா பார்க்க போறோம். ஸோ ஆக்டல் நம்பர் சிஸ்டம் அப்படின்றது ஜெனரலா எங்களுக்கு தெரியும் பேஸ் 8 அப்படின்ற நம்பர் சிஸ்டத்தை தான் நாங்க அப்படி சொல்லிக் கொள்வோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுல 19 பேஸ் 10 அப்படி என்று சொல்லி ஒரு நம்பர் ஒன்று தான். இந்த நம்பரை நாங்க பேஸ் 8க்கு கன்வெர்ட் பண்ண வேணும். ஆல்ரெடி நாங்க பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணிக்க நாங்க 2ஆல டிவைட் பண்ணியிருந்தோம். பிகாஸ் இது ஒரு ஹோல் நம்பர், முழு எண்ணுன்றபடியால நாங்க அதை 2ஆல டிவைட் பண்ணியிருந்தோம் பைனரி. ஆக்டல்லையும் சேம் மெத்தட் தான் யூஸ் பண்ண போறோம். 19 அப்படி என்ற இந்த நம்பரை 8ஆல நாங்க டிவைட் பண்ணோம். 8ஆல டிவைட் பண்ற சேம் டைம் இங்க நாங்க ரிமைண்டரையும் மார்க் பண்ணிட்டு வருவோம், சேம் ஆஸ் பைனரி. ஸோ 8ஆல இங்க டிவைட் பண்ணிக்க 8 into 2 16 என்று வரும். எங்களுக்கு ஆன்சர் வந்து ரிமைண்டரா 3 வரும். ஸோ இதோட எங்களோட டிவிஷன் முடிஞ்சது. பிகாஸ் இங்க இருக்க போற 2ன்றது 8ஐ விட குறைவான ஒரு இலக்கம். 8ஐ விட குறைவான ஒரு இலக்கம் இங்க வந்துட்டேன்னு சொல்லி சொன்னால் அதோட நாங்க ஸ்டாப் பண்ணிட வேணும். அப்படி ஒரு குறைவான இலக்கம் வந்தா பிறகு பாட்டம் டு டாப் நாங்க திரும்ப எழுதுவோமா இருந்தா 2 3 என்று சொல்லி ஆன்சர் 2 3 பேஸ் 8. இது ஒரு ஜெனரலான டேர்ம் டெசிமல் நம்பர்ல இருந்து ஆக்டலுக்கு நாங்க சேஞ்ச் பண்றதுக்கு. இதுலயே நாங்க ஒரு 123 அல்லது 129 என்று வைப்போம். பேஸ் 10ல இருக்க போற நம்பரை நாங்க இப்ப பேஸ் 8க்கு கன்வெர்ட் பண்ண போறோம் சொல்லிக்கல, சேம் மெத்தட் தான் யூஸ் பண்ணி கொண்டு வர போறோம். 8ஆல நாங்க டிவைட் பண்ணிட்டு வர போறோம். ஸோ 8ஆல டிவைட் பண்ண போறோம். இது ஒரு பெரிய நம்பர் என்றபடியால நாங்க இத டிவைடிங் மெத்தடால நாங்க வேற கலரால மென்ஷன் பண்ணிட்டு வரோம். 129 இதை நாங்க ஃபுல்லாவே ஒரே தரமா எடுத்து செய்யாமல் பிரேக் பண்ணியும் டிவைட் பண்ணி பார்க்கலாம். இனிஷியலா நாங்க 12க்கு பார்க்கலாம். 12க்கு பார்க்கிற நேரத்துல 8 into 1ன்றது வந்து 8 ஆயிருக்கு. ஸோ இங்க ஆன்சர் எங்களுக்கு 4 ரிமைண்டர். 8 தரவுண்டு 8, இங்க 12க்கு 4 ரிமைண்டர். அந்த ரிமைண்டரோட பக்கத்துல இருக்கிறத பார்க்கும் 49 என்று வரப்போம். ஸோ இந்த 49 அப்படி என்ற ஆன்சருக்கு நாங்கள் எத்தனை தரம் 8 ஃபுல்லாவே கன்வெர்ட் ஆகும் பார்ப்போம். 8 into 6 48. ஸோ ரிமைண்டர் மிச்சம் 1 என்று வரும். இது முதலாவது ஸ்டெப். தென் செகண்ட் ஸ்டெப் நாங்கள் 8ஆல டிவைட் பண்ணுவோமா இருந்தா 8 into 2 வந்து 16 என்று வரப்போம். ஆன்சர் இங்க எங்களுக்கு 0 என்று வரப்போம். பிகாஸ் இங்க 0ன்றது 16ஆல ஃபுல்லா 8ன்றது 16 ஃபுல்லா டிவைட் ஆக வேண்டபடியால 0 என்று மென்ஷன் பண்ணும். அகைன் பாட்டம் டு டாப் நாங்கள் எழுத வேணும். கரெக்ட் ஆன்சர் 201 அப்படின்ற ஆன்சர். இது ஒரு ஹோல் நம்பரை நாங்க செய்யக்கூடிய ஐடியா. ஒரு டெசிமல் நம்பரை நாங்க ஆக்டலுக்கு செய்திருக்கிறோம். சோ நீங்க ட்ரை பண்றதுக்காக நான் ஒரு கொஸ்டின் உண்டு. 369 பேஸ் 10 இதை நாங்க பேஸ் 8க்கு கன்வெர்ட் பண்ணுவோம். சோ இந்த வீடியோ டியூட்டோரியல் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. சோ இது உங்களுக்கான கொஸ்டின். சோ இதை நீங்க ட்ரை பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல நீங்க மென்ஷன் பண்ணிக்கொள்ளலாம் என்ன ஆன்சர் கரெக்டா இருக்கு. சோ இதே நாங்க ஒரு டெசிமல் பாயிண்ட் உள்ள நம்பரை நாங்க செக் பண்ணி பார்ப்போம். தட் மீன்ஸ் ஒரு தசம இலக்கம் ஒன்று நாங்க பார்க்க போறோம். அந்த நம்பர் செக் பண்ண போறோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுல உங்களுக்கு 31.5 அப்படி என்ற ஒரு பேஸ் 10 நம்பரை தான்.
இந்த நம்பரை நாங்க பேஸ் 8 கன்வெர்ட் பண்ணோம். பைனரிக்கு நாங்க செஞ்ச சேம் திங் தான் இங்கேயும் ட்ரை பண்ணிட்டு வர போறோம். டோட்டலா இருக்க போற பார்ட்டை ரெண்டா நாங்க டிவைட் பண்ணோம். முதலாவது விஷயம் இங்க இருக்கிற 31.5 அப்படின்றது 31ன்றத ஒரு சைடாகும், 0.5 அப்படின்றத இன்னொரு சைடாகும் எடுக்கும். இந்த ரெண்டு நம்பரையுமே நாங்க டிவைட் பண்ணா பிறகு 31ன்றதுக்கு வளமையா நாங்க செய்யற மாதிரியே 8ஆல டிவைட் பண்ணுவோம். உங்களுக்கு இதை டிவைட் பண்ணி கொண்டு வர இருக்கு. 8 into 3 என்றது 24, 8 into 4 என்றது 32. 4 வந்து 32 கூடி. 8 into 3 போட்டோம் சொல்லி சொன்னா 24. உங்களுக்கு ரிமைண்டரா வர போறது 7. சோ இதை நாங்க எழுதிக்கல 37 அப்படின்னு மார்க் பண்ணுவோம். 37 பாயிண்ட். இனி 0.5 அப்படின்றத நாங்க ஆல்ரெடி பைனரியில செய்த மாதிரி பைனரியில நாங்க 2ஆல மல்டிப்ளை பண்ணிருப்போம். இங்க நாங்க 8ஆல மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கும். டெசிமல் பாயிண்ட்டுக்கு பிறகு ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் இங்க இருக்கு. சோ 8 into 5 40. 0 மட்டும்தான் நீங்க எழுதலாம். 4 ரிமைண்டரா முன்னுக்கு தான் கொண்டு வரும். சோ இதை நாங்க டாப் டு பாட்டம் எழுத வேணும். எழுதிக்கல 4 மட்டும்தான் வரும். பிகாஸ் இங்க 0 வந்தபடியால முடிஞ்சு. 37.4 பேஸ் 8 அப்படின்னு டிவைட் பண்ணி கொள்ளலாம். இது ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் பார்த்திருந்தோம். டெசிமல்ல இருந்த ஆக்டலுக்கு இது ஒரு தசம பெருமானம் போட்டு நாங்க மாத்திருக்கோம். தென் அடுத்த எக்ஸாம்பிளா நான் இதுல உங்களுக்கு ஒரு 127 123.25 அப்படி எடுத்தா இது ஒரு பேஸ் 10 நம்பர். இதை நாங்க பேஸ் 8க்கு கன்வெர்ட் பண்ண வேண்டியிருக்கு. இதை நாங்க செய்யறதுக்கு ஆல்ரெடி பார்த்த மாதிரி 123 அப்படின்றத நாங்க ஒரு நம்பர் ஆகும், 0.25 ரெண்டாம் டிவைட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நாங்க நார்மலா செய்யற மாதிரி இந்த நம்பரை செய்து கொண்டு வரலாம். 123 என்றது ஒரு ஹோல் நம்பர், 0.25 இன்னொரு செப்பரேட் நம்பரை நாங்க டிவைட் பண்ணி கொள்றோம். தென் இந்த கால்குலேஷனுக்காக நான் 123 அப்படின்றது வந்து 8ஆல டிவைட் பண்ணிட்டு வர போறேன். இனிஷியலா நாங்க 12க்கு பார்க்கலாம். 8 into 1 அப்படின்றது 8, 4 ரிமைண்டரா இருக்கும், 43 என்றது இருக்கு. 8 into 5 அப்படின்றது 40. சோ 3 என்றது ரிமைண்டரா இருக்கும். அகைன் 15 வந்து உண்மையில் ஒரு பெரிய நம்பர். 8 விட 15 பெரிய நம்பர் என்றபடியால அகைன் நாங்க 8ஆல டிவைட் பண்ணுவோம். 8 into 2 வந்து போடையில அது 8 into 1 தான் 8. 2 போட்டோம்னா 16 கூடிடும். சோ 1 போட்டீங்கன்னா 8, 15ல 8 போயிட்டுண்டா 7 ரிமைண்டர். சோ ஆன்சர் 173 அப்படி என்று சொல்லி வரும். நீங்க தென் டெசிமல் பார்ட் செய்யறதுக்காக 0.25 அப்படி என்று சொல்லி போட்டு இதை நாங்க 8ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். 8 into 5 40. உண்மையில 2 டிஜிட் தான் எங்களுக்கு இந்த டெசிமல் பாயிண்ட் ரெடிக்ஸ் பாயிண்ட்டுக்கு பிறகு இருக்குது. 8 into 5 40, 4 வந்து ரிமைண்டர். 8 into 2 அப்படின்றது 16, 16 plus 4 வந்து 20 என்று வரும். ஸோ 20 என்றா 0 எழுதி 2 ரிமைண்டர் முன்னுக்கு எழுதி விடுவோம். பட் இங்கேயும் 0 முடிஞ்சபடியால எங்களோட ஆன்சர் வந்து இப்படி 0.2 மட்டும்தான் நாங்க இங்க எழுதுவோம். 173.2 கரெக்ட் ஆன்சரா இருக்கு. ஸோ இது ஜென்ரலா நாங்க ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்த்திருந்தோம் ஒரு தசம பெருமானத்தை பொறுத்து மட்டும். சோ இந்த வீடியோ செஷன் பார்த்து கொண்டிருக்கீங்க. உங்களுக்கான எக்ஸசைஸ் கொஸ்டின் நான் இதுல ப்ரொவைட் பண்ண போறது 275.75. சோ இந்த கொஸ்டினை நாங்க ஆக்டலுக்கு சேஞ்ச் பண்ண வேண்டி இருக்கும். சோ கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிக்கொள்ளுங்க இந்த சேம் டெசிமல் நம்பருக்கான சேம் ஆக்டல் நம்பர் எப்படி நாங்க ஃபைண்ட் பண்ணலாம், தென் அதோட கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்றது இருக்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ செஷன்ல முதல் பார்ட் முடிச்சிருந்தோம். டெசிமல் டு ஆக்டல் நாங்க எப்படி இந்த நம்பர் சிஸ்டம்ஸ் கன்வர்ஷனை மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. சோ தென் இந்த வீடியோ செஷன் கண்டினியூஸ் பார்ட்டா நாங்க பார்க்க போறது
எப்படி நாங்க ஒரு டெசிமல் நம்பரை ஹெக்ஸா டெசிமல் நம்பருக்கு சேஞ்ச் பண்ணலாம்னு பார்த்து வரும். டெசிமல் நம்பரை ஒரு ஹெக்ஸா டெசிமலுக்கு சேஞ்ச் பண்ண போறோம்ன்றதுல சேம் மெத்தட் தான் யூஸ் பண்ண போறோம். பட் ஹெக்ஸா டெசிமல் அப்படின்றது வந்து உண்மையில பேஸ் 16 அப்படின்றத பேஸ் பண்ணின ஒரு நம்பர் சிஸ்டம். ஸோ இங்க நாங்க சிம்பிளா சில விஷயங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஒரு நம்பர் வந்து 10 வந்துட்டேன்னு சொன்னா, சம்டைம் ரிமைண்டர் 10 வந்துட்டேன்னு சொன்னா, இந்த இடத்துல நாங்க 10 மார்க் பண்ண மாட்டோம், A தான் மார்க் பண்ணும். 11 சொல்லி ஒரு ரிமைண்டர் வந்துட்டேன்னு சொன்னால் B மார்க் பண்ணும். தென் 12 ரிமைண்டர் வந்துட்டு சொன்னால் C. 13 மீன்ஸ் D. 14 அப்படின்றது E. லாஸ்டா 15 நாங்க F மார்க் பண்ணும். இது ஒரு டேபிள் மாதிரி நாங்க மெமரியா வச்சிருப்போமா இருந்தா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியா நாங்க செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சின்ன நம்பர் ஒன்று தாரன், 49 பேஸ் 16. ஸோ இந்த நம்பரை நாங்க பேஸ் 10. ஸோ நான் பேஸ் 10 தானே கன்வெர்ட் பண்ணிட்டு வரோம். பேஸ் 10 இதை நாங்க பேஸ் 16 கன்வெர்ட் பண்ண போறோம். உண்மையில இது ஒரு முழு எண்ணபடியால 49 அப்படின்றது நாங்க 16 டிவைட் பண்ணுவோம். 16 இன்டு 3 என்றது வந்து 48. ஸோ ஜென்ரலா நாங்க இந்த 16 பற்றி கால்குலேட் பண்ணி கொண்டு வரைக்கும் 16 என்ற மல்டிபிளிகேஷன் டேபிள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். 16 இன்டு 1 16 இருக்கும். 16 இன்டு 2 அப்படின்றது வந்து 32. தென் 16 இன்டு 3 என்றது வந்து 48. தென் அகைன் நாங்க 16 ஆட் பண்ணிட்டு வருவோமா இருந்தா 16 இன்டு 4 நாங்க இதுல 64 எடுத்து 16 இன்டு 5 வந்து 80. 16 இன்டு 6 என்றது வந்து 96. 16 இன்டு 7 112. 16 into 8 16 add பண்ண 28. 16 into 9 144. 16 into 10 160. So இவ்வளவு காணும். இதுல இருக்கிற இவ்வளவு கால்குலேஷன் தான் ரிப்பீட்டடா எங்களுக்கு வந்து கொண்டிருக்க போகுது. ஸோ இதை நாங்க 16 into 3 என்றது 48. ஸோ ரிமைண்டர் 1 இருக்கிறபடியால இதுக்கு மிஞ்சி நாங்க டிவைட் பண்ணிடலாது. பிகாஸ் 3 என்ற 16 விட குறைவான ஒரு நம்பர். ஸோ 3 பேஸ் 16 அப்படின்னு எடுக்கலாம். இது ஒரு ஹோல் நம்பரை நாங்க டிவைட் பண்ணி கொள்ளலாம். தென் நாங்க இது ஒரு பெரிய கால்குலேஷன் உள்ள நம்பரை நாங்க இதை ட்ரை பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னால், நான் ஆல்ரெடி எழுதின இந்த மென்ஷன் நம்பரை நான் ஃபுல்லாவே ரிமூவ் பண்றேன். ஒரு பெரிய நம்பர் ஒன்று கால்குலேஷன் ஒன்று பார்த்துட்டு வர போறோம். ஸோ இங்க நான் 1996 அப்படின்றது 1996 அப்படின்றத கன்சிடர் பண்ணுவோமா இருந்தால் இது வந்து பேஸ் 10. இதை நாங்க பேஸ் 16 கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ 1996 அப்படின்றத 16க்கு நாங்க கன்வெர்ட் பண்ணிட்டு வரைக்கல. பேஸ் 16ல ஃபுல்லா பார்க்க தேவையில்லை. முதல்ல இந்த 1 இல்லத்தானே காணாதவங்களுக்கு 19க்கு பார்க்கணும். ஸோ இதுல 1 டைம் நாங்க போட்டோம்னா உண்மையில 19க்கு 16 ஒரு தரம் அடங்கும். ஸோ ரிமைண்டர் எங்களுக்கு 3 இருக்கு. ஸோ தென் இதுல இந்த 9 பக்கத்துல இருக்கிறபடியால 39 ரிமைண்டரோட பக்கத்துல இருக்கிறத ஆட் பண்ண 39. 39க்கு இந்த 16 பாத்தீங்கன்னா 2 தரம் டோட்டலாவே கவுண்ட் ஆகும். இப்போ 16 into 2 32. இங்க ஒரு 7 ரிமைண்டரா இருக்கு. 6 அங்க பக்கத்துல இருக்கிறபடியால 76. 76 தேவையா இங்க நீங்க பார்க்கலாம் 64 தான் சரியா வரும். 16 into 4 64. தென் 64 இங்க ரிமைண்டர் ஆயிட்டுன்னு சொன்னா கால்குலேட் ஆயிட்டுன்னு சொன்னா 12 வந்து ரிமைண்டர் ஆகும். அகைன் நாங்க 124 வந்து 16 டிவைட் பண்ணலாம். பிகாஸ் 124 16 விட பெரிய ஒரு நம்பர். இப்போ 16 நாங்க டிவைட் பண்ணி கொண்டு வரைக்கும் 124க்கு ஏற்ற மாதிரி ஒரு நம்பர் தேவைன்னா 16 into 7 112. இந்த 112 இங்க இருந்து கழிச்சிங்கன்னா எங்களுக்கு 12ன்றது ரிமைண்டர் ஆகும். ஸோ எங்களோட கால்குலேஷன் கம்ப்ளீட். பட் நாங்க ரிமைண்டர் ஒவ்வொன்றை நாங்க கன்சிடர் பண்ணுவோமா இருந்தால் சில நம்பர்ஸ் வந்து எங்களுக்கு வித்தியாசமா இருக்கும்.
இங்க இருக்கிற 12 அப்படின்றது உண்மையில 12 நாங்க எழுதலாது சி என்று எழுதணும். நான் இங்க மென்ஷன் பண்ண இங்க இருக்கிற 12 நாங்க சி என்று தான் மென்ஷன் பண்ணோம். சோ இந்த 1996 அப்படின்றது 7CC என்றது கரெக்ட் ஆன்சரா இருக்கும். 7CC என்றது கரெக்ட் ஆன்சரா இருக்கும். சோ இப்போ நாங்க ஒரு பெரிய நம்பரை கூட ஹெக்ஸாடெசிமலுக்கு சேஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் டெசிமல் அப்படி என்ற நம்பர் சிஸ்டத்துல இருந்து. சோ இப்ப நான் இங்க இருக்க போற இவ்வளவு பாட்டுமே ரிமூவ் பண்ணி கொள்றேன். இப்ப நாங்க ஒரு தசம பெருமானம் உங்களுக்கு தரையில எப்படி நாங்க இதை மூவ் பண்ணலாம், அதாவது ஒரு டெசிமல் நம்பர்ல இருந்து நாங்கள் ஹெக்ஸாடெசிமலுக்கு மூவ் பண்ண போறோம். ஒரு தசம பெருமானம் ஒன்று இருக்கீங்களா எப்படி நாங்க செய்யலாம்னு ட்ரை பண்ணிட்டு வர போறோம். ஸோ இது செய்யறதுக்கு நான் ஃபுல்லா எக்ஸசைசஸ் ஃபுல்லாவே நான் இதுல ரிமூவ் பண்ணிட்டேன். எக்ஸசைஸ் மட்டும் நான் இதுல ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டேன். தென் இப்ப நாங்க ட்ரை பண்ண போறது வந்து 54. ஓகே, 54.5 அப்படின்னு எடுத்துக்கொள்வோம். இது வந்து பேஸ் 10ல இருக்க போற ஒரு நம்பர். இதை நாங்க பேஸ் 16க்கு கன்வெர்ட் பண்ண போறோம். சோ இந்த இடத்துல நாங்க இதை ரெண்டா டிவைட் பண்ணிக்கொள்ளலாம். 54 அப்படின்றத ஒரு நம்பர் ஆகும், 0.5 இன்னொரு நம்பர் ஆகும் நான் கன்வெர்ட் பண்ணிக்கொள்ளலாம். 54 அப்படின்ற நம்பரை நாங்க கன்சிடர் பண்ணுவோமா இருந்தால் 54 அப்படின்றத நாங்க ஃபுல்லாவே டிவைட் பண்ண போறோம் 16ஆல. இந்த டேபிள்ல நாங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். 54 அப்படின்றது எங்களுக்கு 48ன்றதுக்கு மட்டும்தான் வேலிடா இருக்கு. பிகாஸ் 64ன்றது ஒரு பெரிய நம்பரா இருக்கு. இப்ப இந்த 54க்கு நாங்கள் 16 into 3 என்று சொல்லி மென்ஷன் பண்ணிக்கொள்ளலாம். பிகாஸ் 48ன்றதான் எங்களுக்கு வேலிடான நம்பரை 64 நாங்க போட முடியாது. சோ 54ல 48 நாங்க ரிடக்ட் பண்ணிட்டோம் சொல்லி சொன்னால் 6ன்றது எங்களோட ஆன்சரா இருக்கு. சோ இந்த இடத்துல நாங்க பாட்டம் டு டாப் தான் எழுத வேண்டி இருக்கும். ஆல்ரெடி நாங்க ப்ரீவியஸா பார்த்த மாதிரி சேம் ஆன்சரே இங்க வரும். சேம் ஆன்சர் மீன்ஸ் நாங்க பாட்டம் டு டாப் எழுதிக்கல எங்களுக்கு 3-6 என்ற ஆன்சர் வந்து ஃபைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்க போகுது. சோ இது கரெக்டான ஆன்சர் வந்து 3-6 அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். பட் இன்னும் டெசிமல் பாயிண்ட்டுக்கு பிறகு நாங்க செய்யல. சோ அதை ட்ரை பண்றதுக்காக 0.5 அப்படின்றத நாங்க மென்ஷன் பண்ணிருக்க போறோம். சேம் டைம் இங்க நாங்க மல்டிப்ளை பண்ண போறோம் 16ஆல. ஆல்ரெடி பைனரிக்கு நாங்க சிஏக்குல 2ஆல மல்டிப்ளை பண்ணிருப்போம். தென் ஆக்டலுக்கு நாங்க சிஏக்கு 8ஆல மல்டிப்ளை பண்ணிருப்போம். இங்க 16 என்ற வழியால 16ஆல தான் மல்டிப்ளை பண்ணுவோம். அது எங்களோட டேபிளும் உங்களுக்கு தெரியும். 16 into 5 அப்படின்றது வந்து 8. சோ 80 என்றபடியால நாங்க 0வை எழுதிட்டு 8 ரிமைண்டரா முன்னுக்கு ஆட் பண்ணுவோம். பிகாஸ் 1 டிஜிட் மட்டும்தான் நாங்கள் இங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. சோ இதுக்கு டாப் டு பாட்டம் தானே 36.8 அப்படின்றது கரெக்டான ஆன்சரா இருக்கு பி. சோ இது சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒன்று இதுல பார்த்திருந்தோம். சோ நெக்ஸ்ட் நாங்க பார்க்க போறது ஒரு பெரிய ஒரு நம்பர் ஒன்று எக்ஸாம்பிளா எடுத்து அதுவும் ஒரு தசம பெருமானம் உள்ள மாதிரி செக் பண்ணி அதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்ற மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். சோ அதுக்காக நான் இந்த டேபிள்ஸ் ஒன்றுமே நான் ரிமூவ் பண்ணல. இங்க ஜஸ்ட் அந்த கொஸ்டின் மட்டும் நான் இதுல ரிமூவ் பண்ணிட்டு வரேன். இப்ப நாங்க எடுக்க போற நம்பர் 1999 அப்படின்றது 1999.25. சோ இந்த நம்பர் வந்து பேஸ் 10ல இருக்குன்னு எடுப்போம். இதை நாங்க பேஸ் 16 கன்வெர்ட் பண்ண போறோம். இதையும் நாங்க ரெண்டா டிவைட் பண்ணலாம். ஃபர்ஸ்டா 1999 ஒரு நம்பர் ஆகும், 0.25 இன்னொரு நம்பர் ஆகும் கன்சிடர் பண்ண. இந்த கன்சிடரேஷன்ல நாங்க பார்க்க போறது முதலாவது விஷயம் 1999 அப்படின்றத நாங்க இப்ப டிவைட் பண்ணிட்டு வர போறோம் 16ஆல். அகைன் 19க்கு தான் ஃபர்ஸ்டா நீங்க பாப்பீங்க. 16 into 1 அப்படின்றது 19. சோ 3 ரிமைண்டரா இருக்கும். அதுக்கு பக்கத்துல 9 இருக்கிறபடியால 39. சோ 32 வந்து வரலாம் தானே. அப்ப 16 into 2 வந்து 32. இங்க 7 ரிமைண்டர், இங்க 79 என்று வரப்போகுது. 79க்கும் எங்களுக்கு 80 காணாது. சோ 64 தான் போட வேணும். 16 into 4 அப்படின்றது வந்து உண்மையில 64. எங்களுக்கு இங்கால 15ன்றது ரிமைண்டரா வரும். 15 காணும் ரிமைண்டர். 64 79ல இருந்து கழிச்சிங்கன்னு சொன்னா 15. தென் அகைன் நாங்க 124 டிவைட் பண்ணலாம் 16ஆல. பிகாஸ் 16 விட இந்த நம்பர் பெரிய நம்பர். சோ 16 into
7ன்றதை தான் நாங்க யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். பிகாஸ் 16 into 8 வந்து 128 கூடிச்சு. ஸோ 7 யூஸ் பண்ணோம்னா அகைன் 112 தான் வரும். ரிமைண்டரா நாங்க 12 போட்டுக்கணும். ஸோ இதுவும் ஆல்ரெடி நாங்கள் முதல் பார்த்த ஒரு சின்ன கால்குலேஷன் மாதிரி 15ன்றதை டிரெக்டா நாங்க எழுத இயலாது. அது நாங்க எஃப் மார்க் பண்ண வேணும். 12ன்றதை டிரெக்டா எழுத இயலாது, சி என்று யூஸ் பண்ண வேணும். 7 நாங்க டிரெக்டா எழுதலாம். 7 CF பாயிண்ட். தென் நாங்க இப்ப கால்குலேட் பண்ண வேண்டியது வந்து ரடிக்ஸ் பாயிண்ட்டுக்கு பிறகு இருக்க போற 0.25. ஸோ 0.25ன்றதை நாங்க 16ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். பிகாஸ் இது பேஸ் 16 கன்வெர்ட் பண்ண வேண்டிய கொஸ்டின். ஸோ 16 into 5ன்றது 80 எங்களுக்கு தெரியும். இங்க டேபிள்ல நாங்க மார்க் பண்ணிருக்கிறோம். ஸோ இங்க 2 டிஜிட் எழுதலாம்ன்றபடியால 0 எழுதி 8 ரிமைண்டரை அப்படியே வச்சிருப்போம். 16 into 2 32. 32 அங்க 8 இருக்கிறபடியால 40 என்று வந்துடும். ஸோ 0 எழுதி 4 ரிமைண்டரை முன்னுக்கு எழுதி கொள்வீங்க. இங்கேயும் டாப் டு பாட்டம் எழுத வேண்டி இருக்கும் இந்த பார்ட். ஸோ 4 மட்டும்தான் எங்களுடைய ஆன்சரா இருக்கும். இங்க 0 வந்தபடியால இந்த கால்குலேஷன் வந்து எங்களுக்கு கம்ப்ளீட்டா இருக்கு. ஸோ இது ஜென்ரலா நாங்க பார்த்திருந்தோம் இந்த டெசிமல் பாயிண்டோட இருக்கிற சில கால்குலேஷன்ஸ். ஸோ இது ஃபைன். ஸோ இது நீங்க ட்ரை பண்றது, இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா இது நீங்க ட்ரை பண்றதுக்கான ஒரு கொஸ்டினா நான் இது தர போறது. ஸோ இங்க இருக்கிற எல்லா டேபிள்ஸையுமே நான் ரிமூவ் பண்ணிக்கொள்றேன். ஸோ உங்களுக்கான கைட் ஃபுல்லாவே இந்த வீடியோ டியூட்டோரியல் இருந்து எடுத்திருக்கலாம். ஸோ இது நீங்க ட்ரை பண்ண வேண்டி அல்லது ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய கொஸ்டினா நீங்க எடுத்துக்கொள்ளலாம். 59.75 இது ஒரு டெசிமல் பாயிண்டா நீங்க 16க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாரி, பேஸ் 10ல இருந்து பேஸ் 16க்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் 278 பேஸ் 10 இந்த நம்பரை நாங்க பேஸ் 16க்கு அப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆன்சர்ஸ் ஃபைன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அது ஆன்சர் கரெக்டா இல்லையான்னு சொல்லி நான் ரிப்ளை பண்ணிப்பேன். ஸோ இந்த டாபிக் இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்த்திருந்தோம் டெசிமல்ல இருந்து எப்படி ஆக்டலுக்கு கன்வெர்ட் பண்ணலாம். சேம் டைம் டெசிமல்ல இருந்து நாங்க எப்படி ஒரு நம்பர் சிஸ்டம் ஹெக்ஸா டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்திருந்தோம்.